ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 மூன்றாவது வாரத்துக்கான 2வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி வியானா அவர்கள் தான் வந்துருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 38,268 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 27.08% வந்து இருந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 27.08%. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட லிட்ரலாக ஒரு 18,000 வாக்குகள் வந்து செகண்ட் பொசிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து வித்தியாசம் வந்து இருந்துட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து பார்க்கலாம். 2வது பொசிஷனில் பிரவீன் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 20,321 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.38% வந்து இருந்துட்டு இருக்காரு பிரவீன் ராஜ் அவர்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி அவருடைய செல்ஃப் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது. ஸோ அந்த ஸ்டோரியில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார், சந்தேக பேர் வழியாக இருந்தார், சூதாட்டத்தில் எப்படியெல்லாம் காசை இழந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமாக வந்து சொல்லியிருந்தார். ஸோ அது நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கோ இல்லையோ, இந்த விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். 3வது பொசிஷனில் சுபிக்ஷா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 19,321 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 13.67% வந்து இருந்துட்டு இருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ராங்கான உமனாக உள்ளர இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பேடான சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேபி அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறதுனால கூட அது வந்து நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. 4th பொசிஷனில் கலையரசன் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17,362 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 12.29% வந்து இருந்துட்டு இருக்காரு கலையரசன் அவர்கள். ஸோ இவருக்கு ஏகப்பட்ட திறமைகள் வந்து இருக்குது. அந்த திறமையை கொஞ்சமாவது காமிச்சார் அப்படின்னா மக்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட அவர் எதுவுமே செய்யலனாலும் கூட அவருக்கான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து நல்ல வாக்குகள் வாங்கியிருந்தாப்புல. கலையரசனை தொடர்ந்து 5வது பொசிஷனில் துஷார் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16,335 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.56% வந்து இருந்துட்டு இருக்காரு துஷார் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரையிலும் நம்பிக்கையின் நட்சத்திரமாக வள வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவர் எங்கேயோ போய் கெட்டு குட்டி சேவராக ஆகி கடைசியாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போதைக்கு வந்து முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவருடைய நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். 6வது பொசிஷனில் ரம்யா அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11,154 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.89% வந்து இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ இவங்களுக்கான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான வாக்குகள் வாங்கிட்டே தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு வாரமும் இவங்க தப்பிச்சும் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இந்த வாரம் அவங்க தப்பிப்பாங்களா இல்லை எவிக்ட் ஆகி வெளியே போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 9,472 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.7% வந்து இருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஆக்சுவலாக இவங்களுக்கு சில பல நல்ல கேரக்டர் கூட வந்து இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஸை வந்து காட்டவே மாட்டுறாங்க. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும்போது அதுக்கான ஐடியாஸ் எல்லாம் சூப்பராக வந்து தராங்க. பட் நம்ம வந்து இதை மட்டும் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு வந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க சில விஷயத்தை. 8வது பொசிஷனில் ஆதிரை அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9,056 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.41% வந்து இருந்துட்டு இருக்காங்க ஆதிரை அவர்கள். ஆக்சுவலாக இவங்க ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து இருந்தாங்க. நிறைய வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. சொல்லப்போனால் 1,00,000க்கும் மேலான வாக்குகள்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனால் ஆதிரை மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து இருந்து இன்க்ளூடிங் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா என்னடா இந்த பொண்ணு எந்த
விஷயமே வந்து பண்ணல, எதுவுமே வந்து செய்யல, அதுக்குள்ளே எப்படிடா இந்த பொண்ணு வந்து இவ்வளோ வாக்குகள் வாங்குச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்வி வந்து இருந்தது. இப்போதைக்கு அந்த டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிஆர் செட் பண்ணி வந்திருக்காங்க. எப்படி ஃபர்ஸ்ட் வீக்கே இவ்வளோ வாக்குகள் வந்து வரும், இவங்க இந்த பொண்ணு என்ன தான் பண்ணாங்க அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இன்றைக்கு விடை தெரிந்து விட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் அவங்க அந்த வாரத்தில் ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருப்பாங்க, ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க நாமினேஷன் வந்து பண்ணும் பொழுது. அந்த ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வாக்குகள் வந்து குவிஞ்சது. பட் அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மக்களுக்கு அவங்கள பிடிக்கல. ஸோ அதனால தான் இந்த வாரத்தில் கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. நாமினேஷனில் அவங்க அப்படி என்ன தான் வார்த்தை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவாகர், அதுக்கப்புறம் அகோரி கலையரசனை நாமினேட் பண்ணுறேன், இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல, என்ன வேணாலும் பண்ணிவிட்டு எப்படி வேணாலும் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இடத்த வந்து அடைஞ்சிடலாம், ஒரு பெரிய இடத்துக்கு வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது. ஸோ மற்றவங்களுக்கு இது பேட் எக்ஸாம்பிளாக அமைஞ்சிடும். என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஓகே நம்மளும் ஏதாவது தப்பு பண்ணாலும் சரி, என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை பார்த்து மற்றவங்களாம் கற்றுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களை நாமினேட் பண்ணுற, இவங்கெல்லாம் இங்கே இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆள் அப்படின்றத அப்படி அப்பண்டமாக போட்டு உடைச்சாங்க. ஸோ அதனால் நிறைய ஃபேன்ஸ் வந்து வந்தாங்க, நிறைய ஓட்டிங்ஸும் வந்து வந்துருந்தது. பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதன் காரணமாக தான் இந்த வாரத்தில் லாஸ்ட் இடத்துல வந்து இருந்துகிட்ருக்காங்க. பட் இவங்க எவிக்ட் ஆகி வெளியே போவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது மிகப்பெரிய அளவில் ஒரு டவுட் தான். இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சம்திங் வந்து பண்ணாங்க அப்படின்னா மேபி அவங்க வந்து உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கண்டென்ட்டே இவங்கள சுற்றி தான் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுப்பாங்க. இல்லை கண்டென்ட்டே வரல, கன்றாவியாக இருக்குது, இந்த கண்டென்ட் கொடுத்தாலும் இது உதவாது அப்படின்ற மாதிரி யோசித்தாங்க அப்படின்னா எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் வியானாவை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஆரம்ப காலகட்டத்தில் 3வது பொசிஷனில் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க, அதாவது ஃபஸ்ட் வீக்கில். பட் இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கான ரீசன் நிறைய இருக்குது. இப்போ திவாகர் வந்து நாமினேஷனில் வரல, சபரிநாதன் நாமினேஷனில் வரல, கம்ருதீன் நாமினேஷனில் வரல. அதே மாதிரி அதிகப்படியான வாக்குகள் வாங்கின ஆதிரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா வியானா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அதனால தான் இப்போதைக்கு அவங்க நம்பர் 1 பொசிஷன் இருக்காங்க. பட் அவங்களுடைய கேமிங் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அவங்களுடைய கேம் ப்ராக்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பில் வந்து போயிட்டே வந்து இருந்துட்டுருக்கு. ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ப்ராக்ரஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மூவ் பண்ணிட்டுருக்காங்க. சில இடங்களில் பதிலடி கொடுக்குறாங்க. நான் கூட அந்த பொண்ணு உள்ளர வரும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த பொண்ணு என்னப்பா ரொம்ப க்யூட்டாக இருக்கிற மாதிரி வந்து நடிக்குது போல், இதாலெல்லாம் ரொம்ப நாள் வந்து தாக்கு பிடிக்க முடியாது, மக்கள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, இதால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து யோசித்தேன். பட் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான கேள்விகள் கேட்குது. எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன பண்ணணுமோ அந்தந்த விஷயங்களை அவ்வளோ அருமையாக வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதன் காரணமாகவே நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருக்காங்க. நம்பர் 2 ஆகிய நம்மளுடைய பிரவீன்ராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய லைஃப் ஸ்டோரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட் எக்ஸாம்பிள்லாம் வந்து கிரியேட் ஆகாது, நல்ல எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா அவர் சூதாடி நிறைய இழந்ததை பற்றி சொல்லியிருக்காரு, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சேர்த்துக்கிட்டு அவர் இழந்ததை பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் மேலே இவர் சந்தேகப்பட்டதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதோடைய பிரச்சனைகள் என்ன, அதோடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து பேசியிருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அவருடைய ஸ்டோரி வந்து ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஓகே நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆளாக தான் இருந்தோம், ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா திருந்து வேறு மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி கூட நினச்சிருக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் மனுஷன் ஓரளவுக்கு நல்லா பொழைச்சி மேலே வந்திருக்காரு. ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேட்ஸ் ஆப் வந்து கொடுக்கணும். ஓகே கைஸ், அவ்வளோதான். இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.